தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமகிமையின் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவால் தொடங்கப்பட்ட விசுவாசம் என்ன? இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவினால் தொடங்கப்பட்ட விசுவாசம் என்ன? போன வாரத்தில் பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற என்ற தலைப்பில் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற என்று எதை வச்சு சொன்னேன்னா, இயேசு கிறிஸ்துவே வராத காலம், அவர் வந்து விசுவாசத்தை தொடங்காத காலம். எபிரேயர் 12:1 புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் இயேசு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசத்தை தொடங்கினார், அவரே முடிக்க போகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து தொடங்கி முடிக்கிறதுனால இயேசுவின் விசுவாசம் வேற, பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு என்று சொன்னேன். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் நல்ல சாட்சி பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மையெல்லாம் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே ஏற்படுத்தி வச்சிட்டாருன்னு சொல்லி எபிரேயர் 11 1 40 வரை உள்ள விளக்கங்களை சொல்லி நான் முடித்தேன். அதில் குறிப்பாக 39, 40 ஆகிய வசனங்களில் சில கேள்விகள் என்கிட்ட ஃபோனில் சில சகோதரர்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, அவங்க எந்த வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனாங்க, அவங்கள விட விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்காக முன்னதாகவே நியமித்தார் என்று சொல்கிறீங்களே, அந்த விசேஷ நன்மை என்ன? அந்த வாக்குத்தத்தம் என்ன? இதை நீங்கள் விளக்கி சொல்லலையே அப்படின்னு சில சகோதரர்கள் என்கிட்ட தொலைபேசியில் கேட்டதுக்கு இணங்க அதுக்கான விளக்கத்தையும் இன்றைக்கு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் இயேசு தொடங்கப்பட்ட விசுவாசம் என்ன என்ற காரியத்துக்கு நான் வரப்போகிறேன். அதாவது வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனாங்கன்னு சொன்னதுக்கும் விசேஷித்த நன்மையானதுன்னு சொல்கிறதும் ரெண்டு ஒரே கருத்துடையதான், ஒரே பொருளுடையதான். இந்த வாக்குத்தத்தம் என்பது என்ன, அது ஏன் அடையாமல் போனாங்க என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலர் 1 அங்கே விளக்கம் கொடுக்கிறார். கவனிங்க, அப்போஸ்தலர் 1 4 படிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது சீசர்களை நோக்கி, யோவான் தண்ணியில ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்க சில நாளுக்குள்ளேயே பரிசுத்த ஆவியினாலே நீங்க ஞானஸ்நானம் பெற போறீங்க. அதனால் நீங்க எருசலேமை விட்டு போயிடாதீங்க. கேவனிங்க, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அது என்ன வாக்குத்தத்தம்? பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னன்னா, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுறது பழைய ஏற்பாட்டில் இல்லையில. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரே வரலையே. அப்போஸ்தலர் 2 தானே இந்த பூமிக்கு அவர் வந்து பகிரங்கமாக இறங்கினாரே. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரே வாக்குத்தத்தம்னு சொல்லி பிதாவின் வாக்குத்தத்தம்னு சொல்லி ஏன் சொல்றாருன்னா, சங்கீதம் 2:6 என் ராஜாவை சீயோனிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. தேவன் வந்து குமாரனை பற்றி அதை சொல்றாரு. இந்த அதில் 12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த குமாரனுக்கு தான்
என் ராஜாவை சீயோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்லியிருக்கு. அந்த சீயோன் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 22 24 வரை பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இந்த சீயோன் மலை இருக்கு, அங்கே அபிஷேகம் பண்ணி வச்சார். இந்த வானமும் பூமியும் உலகமும் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே நீதிமொழிகள் 8:22 படி நான் ஆதியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டேன் இயேசு சொல்றாரு. அப்போஸ்தலர் 10:38 பேதுரு சொல்றான், பரிசுத்த ஆவியினாலே வல்லவினாலே இந்த இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினதுனால தான் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கக்கூடியவராய் சுற்றி திரிந்தார் என்று அங்கே விளக்கம் கொடுக்குறான். ஆகவே இயேசு கிறிஸ்து மேலே உள்ள இந்த அபிஷேகத்துக்கு பேர் தான் அவருக்கு கிறிஸ்து என்று பேர் வந்தது. அல்லேலூயா. அபிஷேகத்துக்கு பேர் தான் கிறிஸ்து. அது பிதாவாகிய தேவனாலே இயேசு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். இயேசு சொல்றாரு, என் அபிஷேகம் என்னோட மட்டும் போகாது, இந்த அபிஷேகம் என்னுடைய சீடர்களுக்கும் உண்டாகும். என் சீடர்களுக்கு அந்த அபிஷேகம் வரணும், அந்த அபிஷேகத்துக்குரிய மக்களாக அவங்க மாறணும் என்பதுக்கு தான் என் பிதாவின் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்க, காத்துருங்க, அதுக்கு முன்னாடி ஊழியத்தை தொடங்கிறாதீங்க. தயவு செய்து விசுவாசிகளே கவனிங்க. ஒரு ஆத்துமா அறுவடை செய்ய போகணும்னா, ஒரு பிசாசி பிடிச்சவனுக்கு ஜெபிக்க போகணும்னா, ஒரு வியாதி உள்ளவனுக்கு ஜெபிக்க போகணும்னா ஜாக்கிரதை, அவசரப்பட்டு போய் ஜெபிச்சிடக்கூடாது. நீங்கள் அந்த அபிஷேக வல்லமை உங்களுக்கு இருக்கா முதல்ல செக் பண்ணுங்கள். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவி நாமத்திலே பிசாசியை துரத்துறேன்னு சொல்லி யூதருடைய குமாரர்கள் செஞ்சாங்க. என்னாச்சு? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பிசாசி அவன் மேலே பாஞ்சு, பவுலை அறிவேன் இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யாரா முதல் இதை சொல்கிறதுக்குன்னு அவங்க மேலே பாஞ்சு காயப்பட்டு நிர்வாணமாக ஓடினாங்கன்னு இருக்கு. அதனால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். சில வியாதிக்காக ஜெபிக்க போகிறீங்க, அந்த வியாதி ஒருவேளை பிசாசினால் உண்டாயிருக்கலாம், உங்களை தாக்கலாம். அதுக்குரிய சக்தி உங்களுக்கு இல்லாட்டினா உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். தயவு செய்து யார் மேலேயும் கையை வச்சு ஜெபிச்சிடாதீங்க. அவசரப்பட்டு பில்லி சூனியதுக்காக தகுடுதுக்காக ஏசு அதிகாரத்தோட கட்டளையிட அந்த மாதிரி தான் செஞ்சிடாதீங்க. செய்யலாம் எப்போ அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால். அந்த அபிஷேகம் ஊழியக்காரனுக்கு மட்டும் கான்ட்ராக்டாக எடுக்கலை, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. எல்லா மக்களுக்கும் அந்த அபிஷேகம் உண்டு. அப்போஸ்தலர் 10:44 வசனத்தை கேட்டவங்க எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு. அவங்கெல்லாம் ஞானசானமே பெறல, புறஜாதிக. இயேசு கிறிஸ்துவை பற்றியே சரியா தெரியாது. இதான் வாஞ்ச உண்மை, கபடற்றவங்களாக இருந்தாங்க, தேவன் மேலே ரொம்ப வாஞ்சையாக இருந்தாங்க. அங்கே ஆவியானவர் இறங்கிட்டார் பாருங்க. ஆகவே எல்லார் மேலேயும் இறங்குவார், பட்சபாதம் கிடையாது அவருக்கு. நீ அந்த அபிஷேகம் பெற்றிருக்கிறியா? தனியாக உட்காந்து தேவனோட உட்காந்து அந்நிய பாஷையில் பேசி தேவனோடு அந்த அனுபவம் இருந்தால் இயேசுவி நாமத்தில் போ சாத்தான்னா ஓடிடும். உன் வார்த்தைக்கு பவர் இருக்கும், வல்லமை இருக்கும். ஒன்றும் இல்லாமல் சும்மா அதே நீன்னா உனக்கு அடி, உன் குடும்பத்துக்கும் அது பாதிக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. ஊழியக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி வேலைகளை செய்கிறவங்க அதை விட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டினா உன்னையும் உன் மனைவியும் பிள்ளைகளையும் பாதிக்கும். ஜாக்கிரதை. பால்ஸ்டர் எதுக்கு இருக்காரு? ஐயா வாங்க ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா இந்த இதுக்காக ஜெபிங்க. ஊழியக்காரங்கிட்ட ஏன் கர்த்தர் வச்சிருக்காரு? நீயா அண்டர் கிரவுண்டில் போனீங்கன்னா அந்த அபிஷேக பவர் இருந்தால் நீ செய்யலாம். எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரனை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அந்த பக்குவத்தில் இருந்தா, இல்லாவிட்டால் ஊழியக்காரனை முன்னாடி தள்ளிட்டு நீ பின்னாடி தான் இருக்கணும். ஏன் சொல்கிறாரு, இந்த அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் ஊழியம் செஞ்சிடாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, எருசலேமில் காத்துருங்க. இது வரைக்கும் நான் இருந்தேன், உங்களை பாதுகாத்தேன், அதிகாரத்தை கொடுத்தேன், நீ போ, நான் உன்னோட இருக்கேன், பிசாசியை துரத்து, வியாதி சுகமாக்கு, ஏன்னா நான் கட்டளையிட்டு நான் அனுப்புகிறேன். வானத்துலேயும் பூமியில் சகல அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தில் அனுப்புகிறேன். ஆனால் இப்போ நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், நீங்கள் அனாதியாக இருக்க போகிறீங்க.
அப்படி அனாதியாக நானும் இல்லாமல் நீ ஒன்றும் இல்லாமல் அனாதியாக போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. எனக்கு ஈக்குவல் பவர் உள்ள ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். அவர் வந்துட்டா என் வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்படுத்துவார், உங்களோட இருப்பார், சகல சத்தியத்தில் வழி நடத்துவார், தேற்றரவாளனாக இருப்பார், பெருமுச்சுகளோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். நான் எப்படியோ அப்படித்தான் அவர். அதனால அவர் வர்ற வரைக்கும் எங்கேயும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, காத்திருங்கன்னு சொன்னார். அப்படி அவர் வரும்போது என்ன நடக்கும்னா 8ஆம் வசனத்தில் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? சரீரத்தில் இல்லை, எதில்? ஆவியிலே. அல்லேலூயா. ஆவியிலே நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீங்க? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த அனுபவம் இல்லாவிட்டா காட்சிகளாக தான் இருப்பீங்க, சாட்சியாக இருக்க மாட்டீங்க. காட்சி எப்படி? நல்லா ஒயிட் நோட்டு போட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு ரொம்ப பைபிளை வச்சுக்கிட்டு நான் அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு ஊழியக்காரன், பாஸ்டர், நான் விசுவாசி, நாங்கள் கிறிஸ்தவங்க. காட்சி, அது காட்சி, சாட்சி அல்ல. சாட்சி என்றால் எருசலேம். எருசலேம்னா உள்ளூர், சொந்த ஊர். அதுக்காக அந்த எருசலேம் நினைச்சிடாதீங்க. சொந்த வீடு தான் எருசலேம். மனைவி உன்னை பற்றி சாட்சி கொடுக்கணும். மாமனார் மாமியா, கொழுந்தையா, சொந்தக்காரன் சத்துரு தான், ஆனால் உன்னை குறித்து அவன் சாட்சி கொடுக்கணும். ஜனங்க அவங்களோட சேர துணியில், ஆனாலும் அவங்கள மெச்சிக்கிட்டாங்கன்னு இருக்கு அப்போஸ்தலர்களே. அது மாதிரி உன்னை அவங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. அவன் நல்லா ஜெபிக்கிறவன், அவன் தேவ மனுஷன், ஒழுக்கமாக இருப்பான், உண்மையாக இருப்பான், கரெக்டாக பேசுவான், ஆனாலும் எங்களுக்கு பிடிக்கல. அந்த சண்டை வரலாம், அது சகசம், வீட்டுக்கு வீடு வாசப்படி. எருசலேமிலே உன் மனைவியோட, பிள்ளையோட உனக்கு சாட்சி இருக்கணும். பிள்ளைகள் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். அநியாயமாக சொன்னான்னா அது வேற. எங்கள் அப்பா குடிகாரன், விபச்சாரக்காரன், இந்த மாதிரி கெட்டவன்னா அவன் சொன்னது உண்மையாக இருந்தால் நீ கெட்டவன் தான், பொய்யா இருந்தால் அவன் பொய் சொல்கிறான். செக் பண்ணும்போது எத்தனைப்பட்டாலும் நீ செக் பண்ணும்போது நிர்தஸ்தர், உன்னை அது பாதிக்காது. அநியாயமாக சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். உண்மையாக உன் பிள்ளைகள் உன்னை குறித்து சொல்லக்கூடிய சாட்சி முக்கியம். உன் மனைவி உன்னை குறித்து சொல்கிற சாட்சி முக்கியம். மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். பிள்ளை ஒரு விக்கிராராதனைக்காரன், 1000 அநியாயம் இருந்துக்கிட்டு இவன் பைபிளை தூக்கிட்டு நான் ஃபாதர், நான் பாஸ்டர்னு சொன்னால் என்ன இருக்கு? எருசலேமிலே ஒரு சாட்சி, சொந்த வீட்டில், சொந்த குடும்பத்தில், சொந்த ஊரில், சொந்த தெருவில், வீடு சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில். நான் ஏன் இப்படி தைரியமாக பேசுகிறேன்னா, அப்படி நான் சாட்சியாக இருக்கேன். எத்தனைப்பட்டாலும் நான் நிஜஸ்தேன். ஒன்றும் தெரியாதவன் சொல்லப்பட்டாலும் சரியா நல்லா அறிஞ்சவன், தண்டிக்கப்பட்டவன் சொன்னாலும் கொல்லப்படாதவன். சொந்த தெருவில், என் சொந்த இன மக்கள் மத்தியில் என் சாட்சியை சொந்த ஊரில் சபையை ஏற்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் ஊழியக்காரனுக்கும் வரக்கூடாது, எதிரிக்கு கூட வரக்கூடாது. அவ்வளோ கஷ்டங்கள் போராட்டங்களில் தேவன் என்னையை தாங்கி ஏந்தி சுமந்து இன்றைக்கி எருசலேமில் சொந்த ஊரில் சாட்சியாக வச்சுருக்காரு. அடுத்து யூதான்னா கர்த்தரை துதின்னு அர்த்தம். அதாவது கர்த்தரை துதிக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கணும். உன்னோட நண்பர்கள் உன்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். உன்னுடைய ஃப்ரெண்டு, உன்னோட வேலை செய்கிறவங்க உன்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். கிறிஸ்தவங்க மற்ற சபைகள் பாஸ்டர்கள்லாம் கேளு, இந்த பாஸ்டர் எப்படி, அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. யூதேயாவில் அடுத்து என்னது? சமாரியான்னா யார்? புறஜாதி, தேவன் அறியாதவன். நம்ம பாஷையில் சொல்லப்போனால் இந்துக்கள் மத்தியில் உனக்கு ஒரு சாட்சி இருக்கணும். அந்த பாஸ்டரா பரவாயில்ல, அவரா பரவாயில்ல, அந்த ஊழியக்காரன்னா அவர் தாண்டா ஊழியக்காரன். எல்லாரோட அன்பாக இருக்கார், எல்லாரோட பாசமாக இருக்கார், மத நல்லிணக்கமாக இருக்கார். சமாரியாவில்
இத்தனைக்கும் ஒருத்தரை நிலை நிற்பது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. இந்த உள்ளான பலன். இப்போ எனக்கு இந்த உடம்புல பலன் இல்லை, முந்தி மாதிரி எனக்கு பலன் இல்லை, மெலிஞ்சு போயிட்டேன். என் மனைவி சொல்லுது இன்றைக்கி, என்ன நீங்கள் உங்கள் புருஷன் கொஞ்சம் வயசாகிட்டார், மெலிஞ்சா கொஞ்சம் வயசா, அப்போ டை அடிச்சுட்டா சின்ன பையன் ஆயிரமா போட்டு மெலிஞ்சிட்டேன், உடம்புல பலன் இல்லை. ஆனால் ஏன் தினந்தோறும் வீடியோ பேசுகிறேன்னா ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கான், அந்த அர்த்தம் தான். அல்லேலூயா. என்னையா வருவார் தண்ணி குடிக்காமல் பேசுகிறாரு, தண்ணியே குடிக்காமல் மணிக்கணக்கில் பேசுகிறாரு, இது என்ன பேசிக்கிட்டே இருக்கார் ஐயா, என்னையா உள்ளான மனுஷன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு பெரிய போதகர் என்கிட்ட சொன்னார் செங்கல்பட்டில், ஐயா உங்கள் குரல் சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், உங்கள் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு, உங்களுக்கு அந்த கிருபை இருக்குது, இந்த வாய்ஸ் இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே கர்த்தர் உங்கள் வாயில் அவருடைய வார்த்தையை உங்கள் வாயில் வச்சுருக்காரு, இப்படியே தான் நீங்கள் இருப்பீங்க கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு பெரிய மூத்த போதகர் சொன்னார். காரணம் உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கான். பலப்பட்டது காரணம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அபிஷேகத்துக்காக ரொம்ப காலம் நான் ஜெபம் பண்ணேன். மின்சாரம் பாஞ்சது மாதிரி ஒரு நாள் எனக்கு உணர்வு ஏற்பட்டு உருண்டேன், எனக்கே தெரியல. ஒரு முழுகர்வ ஜபத்தில் செங்கோல் நகரில் எம்பிஏ சபையில் எப்ராஹிம் தொர்ராஜ்னு ஒரு பாஸ்டர், அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். அவருடைய சபையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு அபிஷேகம் கிடச்சிச்சு எனக்கு. நான் அப்போ மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த இதை முடிச்சுட்டு அப்படியே கரிமேட்டுக்கு போய் மீன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுவேன். அந்த நாட்களில் நான் சொல்கிறது 82 83 அந்த காலகட்டத்தில் வல்லமையாக இந்த மின்சாரம் பாஞ்ச மாதிரி பாஞ்சு கீழே விழுந்து உருண்டேன். அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கே தெரியல. அதன் பிறகு அங்கே உள்ள ஜனங்கள்லாம் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, இந்நாள் வரைக்கும் அந்த அபிஷேகத்தை நான் காத்து வர்றேன். அந்த அபிஷேகத்துக்கு நான் துரோகம் பண்ணலை. அந்த அபிஷேகம் இந்நாள் வரைக்கும் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து இத்தனை வருஷம் ஆனாலும் நிலை நிற்க வைத்திருக்கிறது சாட்சியாக அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ஆகவே இதா பிதாவின் வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு தர்றேன், காத்திருங்கன்னு சொன்னார். இந்த வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டுக்காரனே அறியலைன்னா தெரியல, பெறலை, வாய்ப்பில்லை அவங்களுக்கு. அவங்கள விட இவங்க கெட்டிக்காரங்க நல்லவங்கன்னு புதிய ஏற்பாட்டுக்காரங்களை நான் சொல்ல வரல. இந்த வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. எவ்வளவோ கெட்டிக்காரன் வல்லவன், இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒரு வகையில் கெட்டிக்காரங்களாக தான் இருந்திருக்காங்க. இந்த பாருங்கள் 33ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன் 33. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். 34 அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியனுடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகளை சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பர்ச்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்பரியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களேயும் மலைகளிலேயும் குகையிலேயும் பூமியின் வெடிப்புகளும் சிதறண்டு போனார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி விசுவாசத்திலே நல்ல சாட்சி பெற்று இருந்தோம். ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்கன்னா, அந்த காலத்தில் இயேசு வரவில்லை, அபிஷேகம் அங்கே வரவில்லை, இந்த வாக்குத்தத்தம் அங்கே இல்லை. பாவம். அதை விட பெரிய கெட்டிக்காரங்க நாம் இல்லை, புதிய ஏற்பாட்டுக்காரங்க. வேற்று கிரகத்திலிருந்து எவனும் இங்கே வரல, அதே ஆளுங்க தான். இன்னும் அதை விட குறைவாக கூட சொல்லலாம்.
நமக்கு ஏன் இந்த லக்கி கிடைச்சிருக்குன்னா இயேசு வந்ததினாலே. அல்லேலூயா. இலவசமாய் நம்மை நீதிமானாக்கினாரே, அதனால தான். கிருபையினாலே நம்ம வல்லவர்கள் ஆனோமே, ஐஸ்வர்யவான்கள் ஆனோமே, அதனால தான். பாவ மன்னிப்பை இலவசமாய் ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி, நமக்கு லக்கி விழுந்த மாதிரி, ஒரு லாட்ரி சீட்டு விழுந்த மாதிரி, தூக்கு கைதிக்கு கருணை மணி விடுதலை கிடைக்கிற மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த பாக்கியம்தான். இதுதான் பிதாவின் வாக்குத்தத்தத்தை அவங்க அடையல, நாம் அடைஞ்சிருக்கோம். அல்லேலூயா. இதை விசேஷித்து நன்மையானதுன்னு சொல்றது அவங்கள விட நமக்கு முன்னதாக நியமித்தார்னு 40 முடிவு சொல்றாரு. அந்த விசேஷித்த நன்மை என்றால் என்ன? மத்தேயு 7 அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே இயேசு மலைப்பிரசங்கம் சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும். 7லிருந்து சொல்லும் போது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அதெல்லாம் எவ்வளவோ பேருக்கு தெரியும். பாட்டே பாடுறாங்க, கேளுங்கள் தரப்படும். எதை கேட்க சொன்னார்? கண்டதை கேட்க சொல்லலை. அங்கே என்ன கேட்க சொல்கிறாருன்னா 11ஆம் வசனத்திலே, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிங்க, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்களுக்கு நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே பாருங்க, நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதுதான் விசேஷித்த நன்மையானதுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. அந்த விசேஷித்த நன்மையானதுன்னு இங்கே இயேசு சொன்னது லூக்கா சுவிசேஷத்தில் என்ன போட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியானவரை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. அங்கே லூக்கா சுவிசேஷம் 11:13 இதே வார்த்தை அங்கே எப்படி போட்டிருக்கு? அதுக்கு தான் 4 சுவிசேஷம் படிக்க சொல்கிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லேலுயா. ஆகவே இந்த நன்மையானதுன்னு சொல்றதும் விசேஷத்தின் நன்மையானதுன்னு சொல்றதும் பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒன்று தான். இது அவங்க அடையலை. அதான் பிதாவின் வாக்குத்தத்தம், அது அடையலை. இதுதான் அவங்களுடைய காரிய பாவம். அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை, பாவம். ஆகவே அவர்களை விட நாம் ஏன் பூரணர்களானோம்னா இந்த நன்மையான அபிஷேகத்தை பெற்றிருக்கோம். இந்த அபிஷேகத்தினுடைய ஒளி நமக்குள்ளே பாஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர் வருது. இயேசு என்ற பேர் இயேசுவானவர்கள் இல்லை வரணும். புத்திஸ்தம், புத்த மதம், புத்த பேரில் வருது. அப்போ இயேசு பேர்லன்னா இயேசுக்குரியவர்கள், இயேசுவானவர்கள், இயேசு மதம் அப்படிலாம் வரணும். ஏன் கிறிஸ்தவங்கன்னு வருது? அபிஷேகம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம். அபிஷேகத்துக்குரியவர்கள் நீங்கள். இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவன்னு அர்த்தம். அந்த பேரை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பலைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நான் அபிஷேகம் பட்டனே, அந்த பேர் தான் உங்களுக்கு நான் இடுவேன். நீங்கள் அபிஷேகத்துக்குரியவர்கள். நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி இல்லை, சகல ஜாதிகளிலிருந்து யார் யார் சீசர் ஆகிறாங்களோ அந்த சகல ஜாதிகளில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்று, சமாரியா, எந்த தேசம், அமெரிக்கா, இந்தியா, எந்த பாகுபாடும் கிடையாது. அவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களாகும்போது அந்த வாக்குத்தத்தம், அந்த விசேஷ நன்மை அவங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. அதுக்கு பிறகு யூதர்கள் அந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுரு முத பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும்போது எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்றிருக்கு. அப்போ அந்த அனுபவம் இல்லாதனால என்னையா இது என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பேதுரு சொல்கிறான், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வெறி கொண்டவங்க இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்போஸ்தலர் 2:15 நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் நாள் வேலையாக இருக்கே,
தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. என்ன உரைச்சான்? 17 கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இந்த அபிஷேகத்துக்கு எல்லாருக்கும் சொந்தம்தான், எல்லா மக்களுக்கும் சொந்தம்தான். ஆனால் நியாயப்பிரமாணம் எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க சந்ததிகளுக்கு தான், புறஜாதிகளுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது. இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உண்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 37 நாங்கள் சகோதரரே அப்போஸ்தலரை பார்த்து கேட்குறாங்க யூதர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்கும்போது 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பரிசுத்தாவின் வரம் தான் வாக்குத்தத்தம்னு சொல்கிறான். 39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், அன்னைக்குள்ள யூதர்களுக்கும் யூதர்கள் சந்ததிக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இந்த தூரத்திலிருந்து வர்றவங்க தான் நாம புறஜாதிகள். லேலுயா, தூரத்திலிருந்து நாம. ஆனால் இதே வார்த்தை நீங்கள் உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. உபாகம் 29 மறைவானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொன்னானே தவிர தூரத்தில் உள்ள யாவருக்கும் சொல்லலை. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஆகவே ரோமர் 2:14 படி நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவினுடைய வரம் வாக்குத்தத்தம் எல்லா மாம்சமான எல்லாருக்குமே உண்டு. சில சபைகள் பெருமை பாராட்டுவாங்க, எங்கள் சபைக்கு தான் அபிஷேகம், இங்கே வந்தால் தான் அபிஷேகம் பெற முடியும். என்ன கான்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்குறேன். குத்தைக்கு எடுத்துக்கிட்டாங்களா பரிசுத்தாவியானவரை? பரிசுத்தாவின்னு சொல்லும் போது மாம்சமான யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அதனால தயவு செய்து உங்களுக்கும் எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, எந்த ஜாதிக்கும் உண்டு. புறஜாதிகள் மேலே இறங்கினாரே அப்போஸ்தலர் 10:44 ஞானசானமே பெறாத கொர்நேலி மக்கள், புறஜாதிக வசனத்தை கேட்டவங்க எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார். ஞானசானம் மாற்றி ஒருத்தன் எடுத்துட்டான், திரும்ப மறுபடியும் முறையாக ஞானசானம் எடுக்கும்போது அப்போஸ்தலர் 19:6 ஆவியானவர் அங்கே இறங்கினார். லேலுயா. ஆகவே எங்கெங்கே ஆண்டவருக்கு தேடக்கூடிய தாகம் உள்ளவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் அபிஷேகம் இறங்கும், ஆவியானவர் இறங்கும். ஆகவே தூரத்தில் உள்ள யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்டு. ஆகவே தேவ பிள்ளைகளே, விசேஷ நன்மையானது ஒன்றையும் வாக்குத்தத்தம் அடையாமல் போனாங்க என்பதும் இதுதான் சத்தியமே தவிர, இதுதான் அவங்க காரியமே தவிர வேற அல்ல. அதுக்காக அவங்க நம்மை விட பூரணர்கள் அல்ல, இதனால நம்மை விட அவங்க வாக்குத்தத்தம் பெற்றவங்கள் அல்ல. அப்படி வாக்குத்தத்தம் பெறாதவங்களை, நம்மை விட பூர்ணம் இல்லாதவங்களை நமக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக அவனை போய் பின்பற்றுறான்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கான்னா, இதுதான் நம்ம கண்டிக்கிறோம், இதுதான் நம்ம எதுக்குறோம், இதைத்தான் நம்ம கண்டனம் பண்ணுறோமே தவிர வேற அல்ல. ஆகவே அவங்க விசுவாசத்தை நம்ம பின்பற்றக்கூடாது. அந்த விசுவாசம் வேறு, இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசம் வேறு. நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நம்ம எடுப்போம். ஆகையால்னா என்னமோ முக்கியமாக சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பாயிண்ட்டுக்கு வர்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடுவோம்? பொறுமையோடு ஓடுவோம். லேலுயா. பெருமையோடையா? பெருமையோட ஓடக்கூடாது, இப்படி ஓடக்கூடாது.
நல்லா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ஓட்டப்பந்தயம் ஓடுறவெல்லாம் நல்லா பங்கு முடியை வச்சுக்கிட்டா ஓட முடியும். மொட்டை தலையாக தான் ஓடணும். முடி கூட அவனுக்கு பாரமாக இருக்கும். நிறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோட்டு மேலே கோட்டு போட்டுக்கிட்டா ஓடுவான். பனியனோட ஓடுவான், இல்லை பனியன் இல்லாமல் ஓடுவான். ஏன்னா பாரம் இருக்கக்கூடாது. ஓட்டப்பந்தயத்தில் பாரம் இருக்கக்கூடாது. உடம்பை குறைச்சிடுவான். ஒரு தொந்தி கிந்தியமாக இருந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தானே எப்படி ஓட முடியும்? உடலை குறைச்சிடுவான், பயிற்சி எடுப்பான் அதுக்கு. அதனால தான் பொறுமை அவசியம். பொறுமையோடு ஓடக்கணும். கண்ட இடத்துல ஓடுறதில்லை, நமக்கு நியமித்த ஓட்டத்தில். லேலுயா. கர்த்தர் நமக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால தான் நானே வழின்னு சொன்னார். நானும் ஒரு வழி, எல்லாத்தையும் ஓடுங்க இங்கேயும் ஓடுங்கன்னு சொல்லலை. நானே வழி, வேறு வழியாக ஏறுகிறவன் கல்ல கொள்ளக்காரன்னு சொன்னார். அதனால அவரே மார்க்கம், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அந்த நியமித்த வழியிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாம, பின்னிட்டு பாராம, இலக்கை நோக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடுவோம்? பொறுமையோடு ஓடுவோம். ஏன்னா அவர் தான் விசுவாசத்தை தொடங்குறார், முடிக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் என்ன? ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். இயேசுவால் தொடங்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் இல்லாத புதிய ஏற்பாட்டு விசுவாசம் என்ன? இயேசுவால் தொடங்கப்பட்ட அந்த விசுவாசம் எதை நமக்கு உண்டாக்குது? ஏன் அந்த விசுவாசத்தை தொடங்குறார்? இந்த காரியங்கள்லாம் ஒரு 4 பகுதி சுருக்கமாக நிறையா இருக்குது. ஒரு 4 பகுதி சீக்கிரமாக சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 27 படிங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பின்பு தோமா வந்து இயேசுவை விசுவாசிக்கல. அவன் வந்தா தான் விரலை விட்டு நோண்டுனா தான் பார்ப்பேன்னு சொன்னான். ஓ விரலை இங்கே என்னுடைய விழாவில் நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி அந்த அந்த காயத்தில் உன் விரலை போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்ற. கவனிங்க, அவன் பழைய ஏற்பாட்டுக்காரன் யூதன். அவனுக்கு புதுசாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவிசுவாசமாக நீ இருக்கிற, நீ இனிமேல் விசுவாசமாயிரு. என்ன விசுவாசம்? கீழே படிங்க. தோமாவிற்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லி விசுவாசிச்சான். அதுக்கு இயேசு என்ன சொல்றார்? தோமாவே, என்னை நேருக்கு நேர் பார்த்ததுனால நீ விசுவாசிக்கிறாய். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த காணாதிருந்து விசுவாசிக்கிறது என்ன? கண்டதினாலே அவன் விசுவாசித்தது என்ன? விசுவாசம் என்றால் என்ன? அதில் கீழே படிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புத அடையாளங்களை, ஏகப்பட்ட அற்புதங்களை செய்தார். இந்த பாயிண்ட் தான், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இதான் பாயிண்ட். எப்படி விசுவாசிக்கும்படி? இயேசு கிறிஸ்துவை யாரு? தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. லேலுயா. ஆகவே தோமா அறிக்கை பண்ணின விசுவாசம் என்ன? மற்றவங்க விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள், காணாதிருந்தும் விசுவாசிக்கிற பாக்கியவான்கள் சொன்னாரே, அந்த விசுவாசம் என்ன என்று சொல்லி இங்கே இயேசு என்ன சொல்றார்? இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தினால தான் அவனுக்கு நித்திய ஜீவனே கிடைக்குது. லேலுயா. இது பழைய ஏற்பாட்டுக்கு எப்படி பொருந்தும்? பழைய ஏற்பாட்டில் இயேசுவே வரலையே. பழைய ஏற்பாட்டில் இயேசு யாரு, தேவன் யாரு, ஆவியானவர் யாரு எவனுக்கும் தெரியாது. முக்காடுல போட்டிருக்கு பழைய ஏற்பாடு. முக்காடுன்னு முக்காடை போட்டுக்கிட்டு பாடுறான்னா எப்படி பார்க்குறது? இப்போ நீங்கள் எல்லாம் என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி முக்காடை போட்டு யார் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னா எங்கடா சொல்கிறது? முக்காடை போட்டுக்கிட்டு குத்து மதிப்பாக வேணால் சொல்லலாம். முக்காடை எடுத்துட்டா ஆமாம் அந்த இங்கே
சகோதரி இருக்காங்க, இந்த அங்கே சகோதரர் இருக்கார், இந்த அவர் இருக்கார், இவர் இருக்கிறார், முக்காடு எடுத்துட்டான். அதுபோல் பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:14-15 மோசே நாகமகள் முக்காடுன்னு பவுல் சொல்கிறான், நான் சொல்லலை. அந்த முக்காட்டில் போய் நீ என்னென்ன நோன்ற, என்ன ரகசியம் அங்கே இருக்குது, உனக்கு எங்கே அங்கே தெரிய போகுது? ரகசியங்கள் முழுவதும் அப்போஸ்தலர்கள் தானே எபேசியர் 3:6 வெளியாக்கப்பட்டிருக்கு. பூர்வத்தாருக்கு வெளிப்படலையே அது. இங்கே இல்லை, நீ பார்க்கணும். இந்த புதிய ஏற்பாடை விட்டுட்டு நிருபங்களை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சங்கீத நீதிமொழி அதுலேயே போனால் அங்கே எங்கடா முக்காட்டில் போய் எங்கடா நீ நோண்ட முடியும்? நீ ரகசியங்கள் எங்கடா அங்கே கண்டுபிடிக்க முடியும்? புரிஞ்சுக்க தயவு செய்து. ஏன் வேதனைப்பட்டு ஏன் சொல்கிறேன்னா, முன்பகையோ உனக்கு எனக்கு விரோதியோ கிடையாது. உங்கள் மேலே உள்ள பாசத்திலே அன்பிலே கண்மூடித்தனமாக போறீங்களே கிறிஸ்தவர்களே போதர்களே என்ற வேதனையில் தான் சொல்கிறேனே தவிர வேறு அல்ல. ஆகவே புதிய ஏற்பாட்டு இயேசு தொடங்கின விசுவாசம் இயேசு தேவகுமாரன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை பெறுவது தான். அல்லேலூயா. அதிலேயே யோவான் 9 அதிகாரத்திலே 35 பாருங்க. யோவான் 9 அதிகாரத்திலே 35 அந்த குருடனை, இயேசுவால சுகமாக்கப்பட்ட குருடனை அந்த யூதர்கள் புறம்பே தள்ளி அவனை தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு இயேசு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயான்னு சொல்லி அவனை பார்த்து இயேசு கேட்கிறார். அதற்காக ஆண்டவரே அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்படி நல்ல கேள்வி கேட்கிறான் பாருங்க. குருடனாக இருந்தாலும் விவரமாக இருக்கான் பாரு. அந்த அளவில் அவர் யார் தேவகுமாரனை விசுவாசிக்கிறான்னு கேட்குறியே, அவர் யார்? விசுவாசமாக இருக்கிற அளவில் அவர் யாருன்னு கேட்கும்போது இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவனை நோக்கி நீ அவரை பார்த்துருக்க, உன்னுடனே பேசுகிற நான் தான் சொல்கிறார். லேலுயா. அவன் என்ன சொன்னான்? உடனே அவன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இயேசுவை பணிந்து கொள்ளலாம், தேவனை போல இயேசுவை கும்பிடலாம், ஆராதிக்கலாம், தப்பு இல்லை. யெகோவா முட்டா பையங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் கும்பிடக்கூடாது, இயேசுவை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து சொன்னால் நடக்காதுடான்னு சொல்லி சார்லஸ் குரூப்புன்னு ஒரு குரூப்பு பிரிஞ்சு ரசல் குரூப்பு இப்போ அநேகர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வேத மாணாக்கலாம் அவங்க பேர் போட்டு இன்றைக்கி அதே சத்தியத்தை மறைமுகமாக அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கான். ஜாக்கிரதை. ஆர்சிக்காரங்களை விட, சிஎஸ்காரங்களை விட, பெந்தேகோஸ்துக்காரங்களை விட, எல்லாரையும் விட டேஞ்சரான குரூப்பு அந்த குரூப்பு. தயவு செய்து அவங்கள மாட்டிடாதீங்க. அக்கினி கடலுக்கு நாசமாக உங்களை கொண்டு போய் அவங்களும் கெட்டு உங்களையும் கெடுத்துருவாங்க. அந்த குரூப்புகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் சொல்கிற வசனங்கள்லாம் வேதாகமாக மூல பாஷையில் அது இல்லைன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியை மறுதளிப்பாங்க. யெகோவா சாட்சிக்காரங்க இயேசுவை மறுதளிப்பாங்க. இவங்க இயேசுவை தவறி அங்கீகரித்தாலும் ஆவியானவர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆவின்னு போட்டிருக்கு, அதனால அது ஒரு சக்தி, பவர், அது ஒரு ஒரு ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் இல்லாட்டினா இயேசு இல்லையே, இயேசு இல்லாட்டினா தேவனே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. அல்லேலூயா. அவங்கள குறித்து ஜாக்கிரதையா இருங்க. தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை இயேசுவை பணிந்து கொண்டார். இயேசுவை ஆராதிக்கலாம், தேவனுக்கு சமமாக்கி கும்பிடலாம், தொழுது கொள்ளலாம். தேவனுக்கு கொடுக்குற எல்லா மரியாதையும் ஆராதனையும் இயேசுவுக்கு கொடுக்கலாம், தப்பில்லை. ஆதி காலத்திலே இயேசுவை பிதாவாகவே தொழுது கொண்டு வந்ததாக 1 பேதுரு 1:17 பேதுரு எழுதுறான். தப்பு இல்லை, அது கும்பிடலாம். ஆகவே அவரை அவன் தொழுது கொண்டான். எப்படி தொழுது கொண்டான்? இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன் என்று தொழுது கொண்டான். அது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே கந்தக மந்திரி எருசலேமிலிருந்து போகும்போது ஒரு புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு போகிறான் ரதத்தில். ஒன்றுமே விளங்கலை அவனுக்கு. ஏசாயா 53 அதிகாரம் படிச்சிருப்பான் போல் இருக்கு. இந்த ஆடு யார், இந்த பலி யார், இந்த யார் அடிக்கப்பட்டாங்க, யார், என்ன விஷயம்னு சொல்லும் போது அதில் 29 ஆவியானவர் பிலிப்பை பார்த்து நீ அந்த ரதத்தோடு என்ன செய், சேர்ந்துக்க போ, அவன் என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கான், விளங்காமல் இருக்கான், நீ போ, ஊழியக்காரன் போய் சொல்லுன்னு சொல்லி ரதத்தோடு போய் சேர்ந்துக்கன்னு சொல்லுவான். அந்த ரதத்தோடு போய் அவன் சேரும்போது
அவனுக்கு சத்தியம் சொல்கிறான், முழுக்க ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் இயேசுவை தேவகுமாரன்னு சொல்லிட்டாயா அந்த கேப்புலையே. இன்னைக்கு உள்ளவன் 2000 வருஷம் ஆகுது, எவனாவது இயேசுவை தேவகுமாரன்னு சொல்லி கொடுக்குறானா? தேவனே வந்துட்டார், தேவனே பிறந்துட்டார், அதோடு நிற்கிறாங்க. அவன் என்ன சொல்லி கொடுத்தான்? ஒரே நாள் பிரசங்கத்திலையா என்ன சொல்லி கொடுத்தான்? 37, அதுலேயே 37. அதற்கு பிலிப்பு, நீ முழு மனதோடு விசுவாசித்தா தடை இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, தண்ணி இருக்குது, நீங்கள் தானே முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னீங்க, இந்த தண்ணி இருக்குது, தடை என்ன அப்படின்னு சொல்லும் போது, தடையெல்லாம் இருக்கட்டும், நீ முழு மனதோடு விசுவாசிக்கணும்ப்பா, அதுதான் பாயிண்டே தவிர தண்ணி இருக்கிறது ரெண்டாவதுன்னு சொல்லும் போது அவன் என்ன சொன்னான்? மந்திரி, அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரை இறங்கினாங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அல்லேலூயா. ஞானஸ்நானத்துக்கு விசுவாசம் என்ன? விசுவாசம் இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறதே விசுவாசம். அது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இயேசு வராததுனால அது விசுவாசிக்க அங்கே பொருந்தாது, அங்கே சொல்ல முடியாது. அது இயேசுவால் தொடங்கப்பட்டதா? இருக்காது, இல்லை. ஆகவே புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தான் ஞானஸ்நானம் பெற்றாங்க. தேவகுமாரன் சொல்லும் போதே தேவன் வேற, இயேசு குமாரனாக இருக்கிறார் வேறன்னு அதுலேயே வருதே. அதனால தானே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி மத்தேயு 28:19 சொன்ன ரகசியம் அதானே. அந்த ஞானஸ்நானமே பழைய ஏற்பாட்டில் இல்லையே. அந்த 3 பேரை சொல்லி கொடுக்குற அந்த தத்துவம் பழைய ஏற்பாட்டில் யாருன்னே தெரியலையே. ஆதியாகமம் 18:19 3 புருஷர்கள் ஆபிரகாமிட்ட வர்றாங்க. அதில் ஒருவர் ஆபிரகாமிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அவரை கர்த்தர்னே போட்டிருக்கு. 2 தூதர்கள் சோதோம் கொமோராவுக்கு போனாங்கன்னு சொல்லி 19ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்கு. அந்த 2 தூதர்களில் ஒருவர் கர்த்தராக இருக்கார், ஒருவர் ஆண்டவராக இருக்கார். அவர் இவர்னு மரியாதை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 பேரும் கர்த்தர் தான் இருக்கு சொல்லியிருக்கு. 3 பேரும் கர்த்தர் தான் இருக்கு. யார் பிதா, யார் குமாரன், யார் ஆவியானவர்னு தெரியல. ஏன்? அது முக்காடு. புதிய ஏற்பாட்டில் வந்து தான் அது போட்டு உடைச்சார் இயேசு. எல்லாம் வெளியரங்கமாக உடைச்சிட்டார். அல்லேலூயா. இது தாண்டா போதகர்கள் புரிஞ்சுக்கிறணும். சபைக்கு சொல்றது, கிறிஸ்தவங்களுக்கு சொல்ற உபதேசம் இதுதான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் நியாயப்பிரமாணத்தில் பெரிய கெட்டிக்காரன் வல்லவன், அவனை இயேசு சந்திக்கிறார். சந்தித்த உடனே நீ தாமதிக்கிறது என்ன? உடனே ஞானஸ்நானம் வாங்கி என்ன பிரசங்கம் பண்ணா? 20 அப்போஸ்தலர் 9:20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்க தொடங்கிட்டான். அல்லேலூயா. கிறிஸ்து யாரு? தேவகுமாரன். கிறிஸ்துவத்தான் மேசியான்னு சொல்லி மெசியான்னு சொல்லி யூதர்கள் காலகாலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்கிறான், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மெசியா, அந்த கிறிஸ்து இயேசு தான். இவர் தான் தேவகுமாரன். அல்லேலூயா. இவர் தான் தேவகுமாரன். யூதர்களுக்கு அது தெரியல. ஏன்? ஒரு ரோம போர்ச்சி அவனுக்கு தெரியுதுயா. சிலுவையில் இயேசு உயிர் விடும்போது இயற்கை சூழ்நிலைகளை பார்க்குறான், காலங்களை பார்க்குறான், நேரங்களை பார்க்குறான். என்னடா இவ்வளவு காரியம் நடக்குது, உண்மையிலே இவர் யாரு? தேவகுமாரன் தான். ஒரு 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 ரோம போர்ச்சி அவனுக்கு விளங்குறது கூட இவங்களுக்கு விளங்கலையா, யூதர்களுக்கு இப்போ வரைக்கும் விளங்கலையா ஐயா. ஹமாஸு சண்டை திரும்ப ஆரம்பிக்குது, போட்டு சண்டை போட்டு ஜனங்களை கொண்டுக்கிட்டு இருக்கான். பிற கைதிகளை கொல்றான், சின்ன குழந்தைகளை கொல்றான். பெஞ்சமின் நெத்தானியா என்ற இஸ்ரேலின் பிரதமர் ஒரு சட்டம் போட்டிருக்கான், கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவங்க சுவிசேஷம் பண்ணக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இப்போ யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ சங்கிகளே யாருக்காவது புரியுதா இது? அவனை தூக்கி பிடிக்கிற இஸ்ரவேலின் தேவன் எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக இருக்கான். யூதர்கள் இஸ்ரேலர்கள் கிறிஸ்தவங்க அல்ல. கிறிஸ்தவங்க அவங்க கிடையாது. கிறிஸ்தவங்க சகல ஜாதியிலிருந்து வந்தவங்க தான் கிறிஸ்தவங்க.
அவன் இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறவங்க. இன்னைக்குள்ள நாதாரிகள்லாம் அப்படி எவனும் சொல்லி கொடுக்கலையே. அப்பான்னு சொல்ல ஆசை, அப்பான்னு சொல்லவா ஒரு பாட்டு பாடுறான், அம்மான்னு சொல்லவா. எப்படிடா தேவகுமார்னு சொல்லு, இயேசு தேவகுமார்னு சொல்லி பழகு. தேவகுமார்னு சொன்னாலே தேவன் வேற, இயேசு வேற. தேவனால இயேசு அனுப்பப்பட்டவர். நீ கிறிஸ்துமஸ் நாட்களில் விசேஷமாக சொல்கிற வசனம் என்ன? யோவான் 3:16 தானே? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில். அந்த வசனத்தையே நீ வேற ஒன்றும் விளக்கமெல்லாம் விளக்கம் சொல்கிறதான் வேண. அந்த வசனத்தை அப்படியே புரிஞ்சுக்க. விளக்கமெல்லாம் எவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானும் விளக்கம் சொல்லலை, வசனத்தில் உள்ளதை அப்படியே சொல்லிட்டு போகிறேனே தவிர விளக்கம் சொல்கிற அளவில் நான் அறிவாளியோ பெரிய கெட்டிக்காரனோ படிப்பாளியோ ஞானியோ அல்ல. நான் ஒரு பேதை தான், எளிய ஊழியக்காரன் தான். வசனத்தை வசனமாக சொல்கிறேன். அதனால தான் பேதைகளை தெரிந்து கொண்டாருன்னு இருக்கு. ஞானி அறிவாளின்னா இங்கிலீஷில் தஸ் புசுன்னு பேசுவான். அங்கே லண்டனில் அப்படி இருக்குது, அமெரிக்காவில் இப்படி இருக்குது. ஏன் தமிழில் தான் நீ பேசி தொலைஞ்சிட்டியே, அதே இதை இங்கிலீஷில் ஏன்டா பேசுகிற? தமிழில் பேசிட்டான், எல்லாருக்கும் புரியுது. இது திரும்ப இங்கிலீஷில் சொல்கிறானா? எதுக்கு சொல்கிற? உன்னை அறிவாளி கெட்டிக்காரன் மேதேண்டு காட்டிக்கிறதுக்கு தானே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பே பக்தி விருத்தி உண்டாக்கும். யதார்த்தமாக உள்ளது உள்ளபடி பேசிட்டு போ. அப்படித்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே இயேசு தேவகுமாரன்னு ஆலயங்களிலே தாமதமின்றி பிரசங்கித்தான். அப்பேற்பட்ட பவுல், அவனை விட நீ பெரிய ஆளா? அவனை விட நீ அறிவாளியா? அவனை விட நீ படித்தவனா? அவனை விட நீ திறமைசாலியா? இயேசுவுக்கு அடுத்து உலகத்தில் அவன் தாண்டா முக்கியம். நான் இயேசுவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுக்கேன்னு 1 Corinthians 11:1 அவனை போல வேறு யாரும் சொல்ல முடியும்? சவால் விட்டு சொன்னான். இன்னைக்கு கிறிஸ்தவன் பவுலை பின்பற்றானா? நான் பிஷப்பு, எங்கள் பிஷப்பு, எங்கள் ரெவரண்டு, எங்கள் போப்பு, எங்கள் தலைவர் அங்கே இருக்காரு, எங்கள் லண்டனில் இருக்காரு, அமெரிக்காவில் இருக்காரு. எல்லாம் நாசமாக போன செத்து போகிற பிறவிகள் தானே எல்லாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நியமித்த பாதையிலே நீ பொறுமையோடு ஓடணும். அவர் விசுவாசத்தை உன்னையில தொடங்கியிருக்காரு. அந்த விசுவாசத்தை தான் அவர் முடிக்க போகிறாரு. அதனால வேறொரு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு, வேறொரு இயேசுவை பற்றி பேசிக்கிட்டு, வேறொரு ஆவியில் வேறொரு விசுவாசத்தில் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அறியன்னு தான் சொல்லுவார். நீ பிசாசு விரட்டலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பெரிய கெட்டிக்காரனாக இருக்கலாம், இந்த பூமியில் நீ பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கார என்னை விட்டு அகன்று போங்க, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. மத்தேயு 7:21 பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் பிரவேசிக்கிறது இல்லை. தெளிவாக சொல்லிட்டார். பிதாவின் சித்தம் என்ன? பிதா என்ன சொன்னார்? மத்தேயு 17:5 இவரே என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. அதுக்கு முன்னாடி எலியா இருக்கான், மோசே இருக்கான், அவனுக்கு எல்லாத்துக்கும் செவி கொடுங்கன்னு சொல்லலை, பிதா சொல்லலை. இவருக்கு செவி கொடுங்க. என்ன இவர் மேல் நான் பிரியமாக இருக்கேன். ஏன்னா என் பேச்சை கேட்டு பலியாக இந்த உலகத்தில் பிறந்தாரே. இயேசுவுக்கும் தேவனுக்கும் ஒரு டீல் நடந்தது தெரியுமா? ஒரு பேச்சு இயேசு வார்த்தையாக இருக்கும்போது தேவனோட ஒரு பேச்சு பேசுகிறார், ஒரு டீல் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 12 வரை பார்த்தீங்கன்னா ஒரு டீல் பேசுகிறார். அதான் பலியும் காணிக்க நீங்கள் விரும்பலை, இறக்கத்தை தான் சிநேகிக்கிறேன்னு சொல்கிறீங்க. நான் இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வர்றேன், புத்தகத்தூரில் என்னை குறித்து எழுதியிருக்குல்ல, ஒரு சரீரத்தை மட்டும் எனக்கு ரெடி பண்ணுங்க. அது என்னைக்கு ஒரே பலியாக என்றென்றைக்கு நான் ஜனங்களை பூர்ணப்படுத்த போகிறேன், ஒரே பலியாகிட்டு என்னை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்பா தேவனே உங்களுடைய சித்தப்படி செய்ய இதோ வர்றேன்னு சொல்லி டீல் பேசுகிறாரு. எவனுக்கா இந்த ரகசியம் தெரியுமா? அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணுறது தான் மரியாள்கிட்ட பரிசுத்தாவி அந்த வேலை கொடுத்தாரு. பரிசுத்தாவியை நீ போப்பா உடம்பு ரெடி பண்ணு. ஆவியானவர் அங்கே அனுப்பப்படுறாரு. மரியாள்கிட்ட அங்கே தேவதூதன் அனுப்பப்பட்டு பேசுகிறான்.
ஒரு சரீரம் உண்டாகணும். அது பரிசுத்த சரீரம், அது தேவகுமாரன் என்று எனப்படும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன்னதமான தேவனுடைய குமாரன் நிழல் உன் மேலே படும், நீ கர்ப்பவதியாவா. அதான் இயேசு பிறந்திருக்காரு, அதான் கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடுற நீ. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அந்த சரீரத்தை பலியாக கொடுத்தார். கதற 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 குத்தி கொண்டாங்க, அநியாயமாக கொண்டாங்க, துடியாய் துடிச்சு இறந்தார். அந்த தியாக பலி உலகத்தில் யார் செய்ய முடியும்? அதனால தான் என் குமாரன் என் மேலே, அவர் மேலே நான் பிரியமா இருக்கேன். இயேசுவை தேவன் சொல்லும் போது அவர் இவர்னு மரியாதையாக சொல்கிறார் பாருங்க. அவன் வேண்டு என் மகனை அவன் வேணும்னு சொல்லலாம், ஐசகே வாடா போடா நான் சொல்லலாம். அவர் இவருன்று நான் அவனுக்கு சொல்கிற அளவில் அவன் கெப்பாசிட்டி பெருசாக இருந்தா நான் அவன் வேணும்னு சொல்ல மாட்டேன். அவன் நாளைக்கு கலெக்டர் ஆகிட்டான்னா அவன் வந்தான் போனான் கலெக்டர்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். கலெக்டர் அவன், அதனால அவனுக்கு கொஞ்சம் மரியாதை நான் கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், சமமாக இருப்பதை பெருசாக நினைக்காம அடிமையின் ரூபம் எடுத்து மனச சாயலாக வந்ததுனாலே, அவர் சித்தத்தின்படி மரண பரியந்தம் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிச்சதுனாலே, எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை கர்த்தரன்னே சொல்லுங்கன்னு சொல்லி தேவனே சொல்லிட்டாருன்னு இருக்கு. பிலிப்பியரில் போட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்தில் 6-11 வர உள்ள வசனம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். கர்த்தராக ஆக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து, ஆக்கப்பட்டவர். அல்லேலூயா. அதனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார். என்னுடைய நேசகுமாரன் இவரில் மரியாதை. அப்போ தேவனே இவருன்னு மரியாதையாக சொல்லும் போது நீ என்னடா இயேசுவை மதிக்காமல் இருக்க? இயேசுவை ஏன் புறக்கணிக்கிற? தேவனோட நீ பெரியாளா? இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. மோசேக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலை, அங்கே எலியா இருக்கான் எலியாவுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலை, இயேசுவுக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாரு. என்னுடைய நேசகுமாரன் தேவகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பூரண சத்தியம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே சுவிசேஷங்கள் மட்டுமல்ல, அப்போஸ்தல நடவடிக்கைகள் மட்டுமல்ல, நிருபங்கள் முழுவதும் அப்போஸ்தலர் அதாண்டா எழுதினாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1 படிங்க. 1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் அவன் தேவனால பிறந்திருக்கான். அல்லேலூயா. இயேசுவானவரை கிறிஸ்து என்று சொல்லி யூதர்கள் நம்பல, இன்ன வரைக்கும் நம்பலையா. இயேசு சொல்றாரு, என் பிதாவின் நாமத்தினால் நான் வந்திருக்கேன், என்னை நீங்க ஏத்துக்கிறாம இருக்கீங்க. வேறொருவன் சுய நாமத்தினால வருவான், அவனை தாண்டா நீங்க ஏத்துக்கிற போறீங்கன்னு சொல்லி அன்னைக்கே கத்தி கதறி சொன்னாரு. அது பழிக்க போகுது. இப்ப இந்த கமாஸ் சண்டை நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலில். இதில் பாதுகாப்பு உண்டாக்கி சமாதான தூதனா ஒருத்தன் வர போகிறான், அவனைத்தான் கிறிஸ்துன்னு ஏற்றுக்கிற போகிறான். ஐயா, இன்னைக்கு நடக்க போகுது. அன்னைக்கே இயேசு சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறவன் அன்றி. அதுலேயே நீங்கள் 5ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 5, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அவனை தவிர உலகத்தை எவன்டா ஜெயிக்க முடியும்? கேள்விக்குறி. யாரும் ஜெயிக்க முடியாது. கேள்விக்குறி. எவன் ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. அப்ப யார் ஜெயிப்பான்? உலகத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இயேசு அது தொடங்கல. ஆகவே தேவ பிள்ளைகளே, அதிக வசனங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. ஆகவே இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கும்படி அந்த விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இயேசு தொடங்கி இருக்கிறார். அல்லேலூயா. 1. இரண்டாவது, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே இயேசு தொடங்கப்பட்ட விசுவாசம் என்ன? நமக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு அருளப்பட்ட
இந்த கிருபையின்படி வெவ்வேறு வரங்கள் 9 வரங்களை ஆவியானவர் கொடுத்ததுனால இந்த 9 வரங்கள்ல எவனாவது தீர்க்க தரிசன வர உள்ளவனா இருந்தா அந்த மாதிரி உள்ளவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக நீங்க கள்ள தீர்க்கதரிசி அடையாளம் கண்டுகொள்றதுக்கு இந்த வசனத்தை நல்லா பார்த்துக்குங்க. தீர்க்க தரிசனம் வர ஒருத்தனுக்கு இருந்தா அவன் இஷ்டப்படி சொல்லக்கூடாது. அவன் எப்படி சொல்லணும்? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக. விசுவாச பிரமாணம்னு சொல்றது, பிரமாணம்னா சட்டம், விசுவாச சட்டம். இந்த விசுவாசம் கிறிஸ்தவங்களுக்கு தொடங்கினது யாரு? இயேசு விசுவாசத்தை தொடங்கியிருக்காருல. அந்த விசுவாச சட்டப்படி ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லணுமே தவிர அவன் இஷ்டப்படி சொல்லக்கூடாது. அப்படி இஷ்டப்படி சொன்னா கள்ள தீர்க்கதரிசி, சட்டப்படி சொன்னா நல்ல தீர்க்கதரிசி. அதனால நல்ல தீர்க்கதரிசியில அடையாளம் நீங்க கண்டுகொள்ளணும்னா இந்த இயேசு தொடங்கின இந்த விசுவாச அடிப்படையில் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான்னா, பேசினான்னா, அந்த வரத்தை அவன் உடையவனாக இருக்கா என்பதை, விசுவாச வரத்தை, இயேசு தொடங்கின விசுவாச வரத்தை உடையவனாக இருக்கிறான் என்பதை அதை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். லேலுயா. 2. மூன்றாவதாக, சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக ரோமர் 10 அதிகாரத்திலே இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசம் என்ன? ரோமர் 10 அதிகாரத்திலே 9 வசனம் 10 வசனத்தை படிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் இந்த இயேசுவை அவர் மரணத்திலிருந்து அந்த தேவன் அவரை எழுப்பினார் என்று நீ இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். லேலுயா. இந்த ரட்சிப்பை பத்தி எவனாவது சொல்றானா? இன்னைக்கு எவனாவது சொல்றான்? இயேசு எழுந்துட்டார், உயிர்த்தெழுந்தார், ஈஸ்டர் பண்டிகை உயிர்த்தெழுந்தார். தெலை வச்சது யாரு? இயேசுவா? ஒன்றும் உயிர்த்தெழல. உயிர்த்தெலை வச்சது யாரியா? இங்க போட்டிருக்கு, தேவன் அவரை எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தா நீ ரட்சிக்கப்படுவ. லேலுயா. அதுல 10 பாருங்க. 10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், உனக்கு ரட்சிப்புண்டாக உன் வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதனால இந்த அறிக்கை உன் வாயிலிருந்து வரணும். பிசாசி வாயிலிருந்து வருது. உன்னதமான தேவகுமாரனே உனக்கு எனக்கு அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. நாம அங்கே தேவ பர்வதத்தில் தேவனோடு இருந்தவன்ல அவனுக்கு தெரியும் ஏசு தேவகுமார்னு அவன் சொல்கிறான். ஏசு அதை அங்கீகரிச்சாரா? அதட்டினார். சும்மா போ, அப்பால போ சாத்தான், நீ என்ன என் பிள்ளைக்கு சொல்லட்டும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. என் மக்கள் சொல்லட்டும். யோவான் 21:5 என் பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. ஊழியக்காரங்களை நம்மளை பார்த்து என் பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. என் பிள்ளைகள் சொல்லட்டும். என்ன சொல்லட்டும்? என்னைய தேவகுமார்னு சொல்லட்டும், என் பிள்ளைகள் சொல்லட்டும். இயேசு சிலுவையில் அரைஞ்சி கொன்னது காரணமே அந்த ஒரு வார்த்தை தானே. யூதர்கள் அதானே கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க, இவன் தேவகுமார்னு சொல்றாங்க. பிலாத்து பயந்துட்டான். என்னடா இது தேவகுமாரனா? ஏன் நீ தேவகுமாரனான்னு சொன்னா ஒரு பொய் ஏன் சொல்லியிருந்தாருன்னா தப்பிச்சிருப்பார். ஏன் இல்லையே, யார் சொன்னாங்க? இல்லை, சும்மா அப்படி ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு இன்னைக்குள்ள மாதிரி பல்ட்டி அடிச்சுருந்தா அன்னைக்கே விடுதலை. ஏன்னா விடுதலை பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்கான். ஏன் சொன்னார், நீ சொல்லியவாறு தேவ சமூகத்தில் பரலோக ராஜ்யத்திலிருந்து பிரதான மகிமை பொருந்தினவராய் இவர் வர்றதை சகல ஜாதிகளும் பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது சட்டைகளை கிழிச்சுக்கிட்டாங்க. இன்னும் என்னடா நமக்கு இன்னும் இதை விட என்னடா சாட்சி வேணும்? அவர் வாயாலே சொல்லிட்டாரு. ஒரு ரோம போர் சேவை அவருடைய நிகழ்வுகளை கண்டு தேவகுமாரன் சொல்கிறான். ஐயா, யூதர்கள் அதை சொல்லலை, படுபாவிகளாக போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் படுபாவிகளாக தான் இருக்காங்க. அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத, அவனுக்காக இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க, எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்குடா ஜெபம் பண்ண? ஆலயம் கட்டுறதுக்கு ஜெபிங்க. எதுக்கு? அந்தி கிறிஸ்து உட்கார்றதுக்கா? அந்தி கிறிஸ்து தானே உட்கார போகிறான். 2 Thessalonians 2 அதிகாரத்தில் 4 வசனத்தில் தேவாலயத்திலே தேவனை போல உட்காருவான் இருக்கு. நீ அதுக்கு தான் ஜெபிக்க போகிற போல் இருக்கு. நீ என்ன கிறிஸ்தவே? நீ என்ன உனக்கு அறிவு இருக்கு? இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசம் இருந்தால் உனக்கு இப்படி இருக்குமா? இப்படி பேசுவியா நீ? இன்னைக்கு உள்ள போதகளே மணந்துருமுங்க. அப்போ சில இந்த வெளிப்படத்தில் 2:7 உள்ள 7 சபைகளில்
6 சபைக்கு ஊழியக்காரனை மனம் திரும்புன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி கடைசி கால சபைகளில் உள்ள ஊழியக்காரங்களே எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசத்துக்கு வாங்க. என்ன விசுவாசம்? இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவாய். பவுல் மட்டும் சொல்லலை, இதை பேதுரு சொன்னான். அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் இதுக்கு சாட்சிகள். அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவனும் அவரை. ஆயிரக்கணக்கான வசனம் இருக்கு, இந்த மாதிரி சொல்றது டைம் இல்லை. ஆகவே தேவன் வேற, இயேசு வேற, ஆவியானவர் வேற என்ற அந்த ஆளுத்து வேற என்ற பரலோகத்தில் மூவர் என்ற அந்த தத்துவத்தை நீ புரிஞ்சு நடுவில் உள்ள வார்த்தையானவர் மாம்சமாய் வந்து இயேசு என்ற அவதாரம் எடுத்ததுனால கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்க. இந்த இயேசு பிதாவின் சித்தத்தை செய்தார். அதனால தான் என்னுடைய நேசகுமாரன் சொன்னார். நீயும் பிதாவின் சித்தத்தை செய்தா இயேசுவை போல நீயும் தேவ பிள்ளைகள் என்று நீ அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆகவே மூன்றாவதாக இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற விசுவாசம் இயேசுவால தொடங்கப்பட்டது. 4வது சொல்லி முடிக்கிறேன். 4வதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 37 இருந்து படிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போறவன் தான் பின்வாங்குவான். அந்த மாதிரி நம்ம இல்லாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளா இருக்கிறோமே. என்ன விசுவாசம்? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். வில்மார்ட்னு சொல்லி மில்லர் சொல்லி யெகோவா சாட்சியை தொடங்கினவர் அமெரிக்காவில் இயேசு வரப்போகிறான்னு ஒரு தேதியை குறிச்சிட்டான். 18ஆம் நூற்றாண்டுலேயே வரலை. அப்புறம் ஒரு வருஷம் குறித்தான், வரல. அங்கேருந்து உடஞ்சி எலன்சி ஒயிட் அம்மையார் தனியாக செவன்த் டே சபைன்னு அங்கேருந்து தான் பிரிஞ்சது. அட்வான்ஸ்ன்னு சொன்னாலே வருகைன்னு அர்த்தம் தான். இவங்களும் வருன்னு சொல்லி இதுவும் வரல. அங்கேருந்து பிரிஞ்சவன் நெல்சன் அப்படின்னு ஒருத்தன். அவன் தான் ஒரு 5-6 தடவை சொன்னான் இயேசு தேதி வருவார், இந்த தேதி வருவார், வரவே இல்லை. அங்கேருந்து பிரிஞ்சவன் தான் 19ஆம் நூற்றாண்டில் ரசல்னு சொல்லி ஒருத்தன். அந்த யெகோவாவிலிருந்து பிரிஞ்சவன் தான் சார்லஸ் ரசல். ஒரு 10 தடவை சொல்லியிருப்பான் இயேசு வந்துடுவார், இந்த தேதியில் வருவார், இந்த வருஷத்தில் வருவார், இந்த தேதியில். ஒரு இதுவும் நடக்கலை. மனசுகுமாரவர் நாளையாவது நீங்கள் அறியாத இருக்கிறபடியால்னு சொல்லும் போது இவன் அறிஞ்சிருக்கேன்னு சொன்னான். தேதியை குறிச்சான்ல ஒரு நாதாரி 2 மாதத்துக்கு முன்னாடி 17ஆம் தேதி இயேசு வந்துடுவார். என்ன அநியாயம்! அதனால வருகிறவர் கொஞ்ச காலத்தில் கண்டிப்பாக வருவார். வருஷம் தேதியை நம்ம குறிக்கக்கூடாது. ஆனால் ஒரு அடையாளத்தை நான் சொல்கிறேன், அது பவுல் சொல்கிறேன், நான் சொல்லலை. 2 Thessalonians 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை சொன்னான். தேவாலயம் எருசலேமில் என்னைக்கு கட்டப்படுதோ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ராமர் கோயில் டெடிகேட் பண்ண போகிறாங்க. மசூதி இடித்து அங்கே கட்டின ராமர் கோயில், அது மாதிரி அங்கே ஒரு கோயில் கட்ட போகிறாங்க. என்னைக்கு கட்ட தொடங்குறாங்களோ விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரங்களே புரிஞ்சுக்குங்க, அந்தி கிறிஸ்து சீக்கிரமாக அங்கே தேவாலயத்தில் உட்கார போகிறான். அன்னைக்கு அந்த அடையாளத்தை புரிஞ்சுக்கங்க. ஆனாலும் அந்த நாளையும் நாளிகையும் நம்ம அறியாது இருக்கிறபடினாலே அதுக்கு பிறகு ரொம்ப உஷாராகி ஜாக்கிரதையா எப்போது இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்துக்கு நம்ம வந்துடணும். புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்னன்னா, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில்
வருவார், தாமதம். சிலர் நினைக்கிறாங்க அப்படி. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பும்படி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே பொறுமையாக இருப்பாரேன்னு நினச்சிடாதீங்க. அதில் 10 போட்டிருக்கு, கர்த்தரினால் இரவிலே திருடன் விதமாய் வரும், வானங்கள் மட என்று பூதங்கள் எரிந்து உருகி போதும். 2ஆம் வருகை அது. ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதல்னு ஒன்று உண்டு. ஒருத்தன் சொல்கிறான், 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலையும் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டது ரகசிய வருகை கிடையாது. அந்த எக்காலம் துணிக்கும்னு போட்டிருக்கு. எக்காலம் எல்லாருக்கும் கேட்கும்ல, எல்லாரையும் கேட்டால் அதுதான் ரகசியமா சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு பெரிய அறிவாளி அங்கே 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலே 15, 16, 17 அந்த வசனங்களில் படிக்கும்போது ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்து கொள்ளப்பட்டு அப்படிலாம் போட்டிருக்க. அதை சொல்ல மாட்டாங்கிறான் அந்த நாய். எக்காலம் ஊதும் அதைத்தான் சொல்றானே தவிர கீழே வர மாட்டாங்கிறான். ஏன் ஆகாயம்னு போட்டிருக்கே, மேகம்னு போட்டிருக்கே, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறத போட்டிருக்கே. அது என்னடான்னா அதுக்கு விளக்கம் சொல்ல துப்பு இல்லை. பூமிக்கு அல்ல, பூமிக்கு வர்றது 2ஆம் வருகை. வானத்திலே மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படுறது ரகசிய வருகை. ரகசிய வருகை நீ இருக்கான்னு கேட்குறான். இதோ ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:51 இதோ ரகசியத்தை சொல்கிறேன் மர்வமாக்கப்படுவோம்னு சொல்கிறானே, இங்கே வருகைன்னு சொல்கிறானே. ரகசிய வருகை 2 இணைச்சி சொல்லு. ரகசிய வருகை அது எப்படி இணைக்கிறீங்க அப்படின்னா, மத்தேயு 1 அதிகாரத்தில் 21 இயேசுன்னு இருக்கு, மத்தேயு 2 அதிகாரத்தில் கிறிஸ்துன்னு இருக்கு. அதை 2 ஏன் இணைச்சி சொல்கிற? ஏசு கிறிஸ்துன்னு ஏன்டா சொல்கிற? இல்லை, ஒன்று தானே. அதே தான், இது ஒன்று தான். அதே பவுல் தான், அதே நிகழ்ச்சி தான், அதே நிகழ்வு தான். அங்கே ஒன்று சொல்கிறேன், இங்கே ஒன்று சொல்கிறேன். இப்போ மத்தேயு 7:11 நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொன்னதுக்கு லூக்கா சுவிசேஷம் 11:13 பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு 2 இணைச்சி ஏன்னு சொல்கிறோம்? அங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும். ஆவியானவர் இணைக்கிறார். அதனால முட்டா பையங்க எனக்கு சொல்கிறது நம்ப ரகசிய வருகை இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு கல்ல உபதேசம் சொல்கிறான். அவன் கல்ல இதோ திருடனை போல, திருடனா தெரியாமல் எல்லாருக்கும் டம்பர் அடிச்சுட்டா வருவான். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் இருக்க. அது எப்படி? வயலில் ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒருத்தன் ராத்திரியில் படுத்துக்கிட்டு இருப்பான், எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்புறம் என்ன அர்த்தம்? 2 தடவை 4 தடவையாக வந்துக்கிட்டு இருப்பார். அவர் வரும்போது உலகத்தில் 4 விதமான காலங்கள் இருக்கும். ஒரு நாடு பகலாக இருக்கும், ஒரு நாள் இரவாக இருக்கும், ஒரு நாள் சாயங்காலமாக இருக்கும். இப்போ அமெரிக்கா எப்படி இருக்கு? ராத்திரி. இப்போ அந்த மாதிரி வருக எடுத்துக்கொள்ளப்படுறது ஒரே நிமிஷம்தான், ஒரு இமை பொழுது தான். நாடுகளில் பல காலங்கள் இருக்கும், பல நேரங்கள் இருக்கும், பல சூழ்நிலைகள் இருக்குமே தவிர அந்த நாதாரிகளுக்கு அது எங்கே புரிய போகுது? ஆகவே எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வர்றதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. தேவரீர் வருவீர், தேவரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்கன்னு சொல்லி சகரியா 14:4-5 சொல்லியிருக்கேன். ஒலிவ மலையில் அவர் பாதம் தங்கும்னு போட்டிருக்கேன். அதான் 2ஆம் வருகை. ஒலிவ மலையிலிருந்து அவர் போனார். எப்படி போனாரோ அப்படியே வருவார்னு சொன்னாங்க. ஏறக்குறைய அந்த நிகழ்ச்சியை 500 பேருக்கு மேலே பார்த்தாங்கன்னு இருக்கு. அவன் சொல்கிறான், ஒரு சிலர் தான் பார்த்தாங்க. ஏன் அன்னைக்கே 120 பேர்ரா. அன்னைக்கே அப்போஸ்தலர் 1:15 ஏறக்குறைய 120 சீசர்கள் அங்கே போட்டிருக்கு. அப்போஸ்தலரும் சீசர்கள் எல்லாம், இயேசுவின் அம்மா சகோதரன் எல்லாம் சேர்ந்து 120 பேர் பார்த்தாங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான் 500க்கும் மேற்பட்டவங்க பார்த்தாங்கன்னு சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படியோ அப்படியே 2ஆம் வருகை அதே ஒலிவ மலையில் தான் இறங்குவார். யூதா 15 1000 பரிசுத்தவான்களோடு வர்றாருன்னு சொல்கிறது அதான். அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு வர்றது தான் 2ஆம் வருகை. ஆகவே வருகை சமீபம். 90% ஏன் சொன்னது நிறைவேறிச்சு. இன்னும் 10% தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இதை நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அது விசுவாசம் கிடையாது. வருகையே நம்மளையாவே. அதனால் 2ஆம் தர பாவம் இல்லாமல் வருவார்.
அதை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயரில் பாருங்க, அதுலேயே 9ஆம் அதிகாரம் 28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, அதுதான் முதல் வருகை, அதாவது கிறிஸ்மஸ் முதல் வருகை. ஒரே தடவை பலியிடப்பட்டு, ரெண்டாவது அவருக்காக யார் யார் காத்திருக்காங்களோ ரெண்டாவது முறை ரட்சிப்பு அருளும்படி, இரண்டாம் தரம் என்ற வார்த்தையை கவனிங்க. முதல் தரம் எப்படி இந்த பூமியில் அவர் கால் பதிச்சு வந்தாரோ அதே மாதிரி இந்த பூமியில் கால் பதிக்கிறதுக்கு பேர் தான் ரெண்டாம் முறை, ரெண்டாம் வருகை. அல்லேலூயா. வானத்தில் மேகங்களில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு பேர் ரகசியம் வருகை. பூமிக்கு அவர் வரல. இந்த ரெண்டையும் உள்ள வித்தியாசத்தை முதல் புரிஞ்சுக்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் ராஜாதி ராஜாவாய் வருவார். முதல் இரட்சகராய் வந்தார், பலியிடப்பட்டார். மத்திய வானத்தில் சபையை தூக்கும் போது மணவாளன் என்று பெயர் பெறுகிறார். அந்த மணவாளன் மணவாட்டியோட பூமிக்கு வர்றது ராஜாதி ராஜாவாய். அல்லேலூயா. இரண்டாம் முறை என்ற வார்த்தை அங்கே வர்றது கவனிங்க. அதை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானால் அவன் ஆத்துமா, என் ஆத்துமா அவன் மேலே பிரியமாயிராதுன்னு சொல்றார். அதனால் கடைசி காலம் ஆயிட்டு வசனம் நிறைவேறுது. இந்த நேரத்தில் கோட்டை விட்டுறாதீங்க, நல்லா வந்து கடைசியில் விட்டுறாதீங்க. உறுதியாக இருங்க. சபை கூடுதலை விடாதீங்க. இந்த வரப்போய்த்தானே இதெல்லாம் கேட்குறீங்க. என்ன தான் நீங்கள் லைவில் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி கேட்க முடியாதுல்ல. அதனால் தயவு செய்து ஆராதனையை சபை கூடுதலை விடாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். புதிய ஏற்பாட்டின் இயேசு தொடங்கப்பட்ட அந்த விசுவாசம், இந்த விசுவாசம்தான் பழைய ஏற்பாட்டில் அந்த விசுவாசம் இல்லாதனால எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டு விசுவாசம், எபிரேயர் 12:1 தொடங்கப்பட்டது புதிய ஏற்பாட்டு விசுவாசம். அந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தினாலே இயேசு தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறது, அவரை விசுவாச பிரமாணத்தின்படி தீர்க்க தரிசனம் சொல்வது, இயேசுவை தேவனை எழுப்பினார் என்று விசுவாசிப்பது, இயேசு இரண்டாம் முறை வருகிறார் என்று விசுவாசிப்பது. இது இயேசுவால் தொடங்கப்பட்டது. இயேசுவால் முடியும்னா அர்த்தம் என்னன்னா, பரலோகத்துக்கு போயிட்டா அங்கே நான் விசுவாசிக்கிறேன்னு அங்கே சொல்ல வேண்டிய வந்துட்டார். நான் எழுப்பினான்னு விசுவாசிக்கிறேன். எழுப்பி நின்றுக்கிட்டு தானே இருக்கார். அங்கே அந்த விசுவாசம் தேவையில்லை, அங்கே முடியுது. இங்கே தொடங்குறார், அங்கே முடிக்கிறார். இந்த பாகுபாட வித்தியாசத்தை பகுத்தறிவை தேவ ஊழியர்களே, விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே அறிந்து புரிந்து நம்ம இந்த சத்தியத்தை கீழ்ப்படிவதோடு அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நல்ல வழியிலே நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.